ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்ணா இந்துமதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சித்ராவையும் சுகுணாவையும் தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்க இந்துமதி கர்ணா தங்கியிருக்கிற அந்த ஷெட்டுக்கு அவங்க கதவு தட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. யார் இந்த நேரத்தில் கதவு தட்டுறாங்க அப்படின்னு கர்ணாவும் இந்துமதியும் பார்க்கவும், சரி யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கதவை திறக்கிறாங்க. திறந்து பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சுகுணாவும் சித்ராவும் தான் இருக்கிறாங்க. அப்போ சித்ரா அழுதுகிட்டே இருக்கவும், அப்போ உடனே இந்துமதி கேட்குறாங்க, என்னாச்சு சித்ரா, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்னது திரும்ப அவளுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சுனா கிட்ட கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்துமதி அப்படிங்கிறாங்க. அப்புறமா என்ன இந்த நேரத்தில் கதவு தட்டி இருக்கிறீங்க அப்படின்னு கர்ணாவும் இந்துமதி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சுகுணா சொல்றாங்க, அவரு உன்னை இப்பவுமே இந்த நேரத்தில் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காரு அப்படிங்கவும், இது கேட்டதுமே கர்ணா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா கர்ணா பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. உடனே என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, அப்போ இந்துமதியை பார்க்கறதுக்காக சித்ரா வந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே கர்ணாவும் இந்துமதியை அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்துமதி சொல்றாங்க, இதனால என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு இந்துமதி, அவரை பற்றி உனக்கு தெரியாது சரியா, அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும், அதனால தான் நான் சித்ராவை திட்டி அவளங்கிருந்து அழைச்சிட்டு போனேன். அவர் என்ன பண்ணுவார்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் நான் என்ன நினச்சேனோ இப்போ அதுவே நடக்க ஆரம்பிச்சிருது. இப்போ என்ன பண்ண போகிறாரோ தெரியல, என்ன முடிவெடுக்க போகிறாரோ தெரியல, எனக்கு அதை நினச்சாலே பயமாக இருக்குது. ஆனால் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ கர்ணா சொல்லிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு சித்ரா, உனக்கு தான் அண்ணனை பற்றி தெரியும்ல, அப்புறம் எதுக்காக நீ இவளை பார்க்கறதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ சித்ரா அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்துமதி சொல்றாங்க, சித்ரா நீ அழாத, ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் அழுதுகிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஆகிற போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி போகவும், அடுத்து பார்த்தோம்னா என்ன இவ்வளோ நேரம் ஆச்சுது இன்னும் அவளை ஆளை காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ திவாகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்தது அதனால தான் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் மழை பெய்தா நனைஞ்சிட்டு போய் அவங்க எழுப்ப மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா இப்போ நானே வார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிருபா அவங்க வெளியே வரவும், அப்போ கரெக்டாக சித்ரா அவங்க அதுக்கப்புறமா சுகுணா இந்துமதி எல்லாருமே வந்துருந்தாங்க. ஓஹோ மகாராணி அழைச்சிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்துமதி அப்படியே முறைச்சு பார்த்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே சித்ரா கிருபா கிட்ட சொல்றாங்க, அப்பாப்பா இதுக்கு மேலே நான் இந்த மாதிரிலாம் நான் இந்துமதி அக்காட்ட போய் பேச மாட்டேன்பா, நான் சொல்றதை கேளுங்கப்பா அப்படிங்கும் போது, நீ பேச மாட்டேம்மா, ஆனால் நீ இதை பற்றி நீ பேசக்கூடாது, அதுக்கு என்ன தண்டனை நான் கொடுத்தே தீரணும்ல அப்படின்னு சொல்லும் போது, அப்பா எதுவுமே நீங்கள் செஞ்சிடாதீங்கப்பா அப்படிங்கவும் அப்போ சுகுணாவும் சொல்கிறாங்க, என்னங்க இந்துமதி கிட்ட இன்னும் போல நம்ம பொண்ணு பேசாத மாதிரி நான் பார்த்துக்கிட்டுதாங்க, ஏதோ இந்த ஒரு தடவை தப்பு நடந்து போச்சு அப்படிங்கும்போது, இல்லை என்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டும் நீ இந்த மாதிரிக்கெலாம் தப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னா அப்போ எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதுன்னு அர்த்தம், அது இப்போவுமே நம்ம சரி செஞ்சிட்டோம்னா அப்புறமா இதை மாதிரிக்கு நீங்கள் யோசிக்க விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லவும், உடனே கிருபா பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போனதுமே பார்த்தோம்னா சித்ராவோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்ததுமே சித்ரா பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கிருபா சொல்கிறாங்க, என்னம்மா சித்ரா நீ படிக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கிற, அவளும் எனக்கு தெரியாமல் உன்னை படித்து உன்னை பெரிய ஆளாக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவளும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு இந்துமதியை பற்றி சொல்லவும், அப்போ சித்ரா சொல்கிறாங்க, அப்பா இன்னும் நான் அக்கா கிட்ட பேச மாட்டேன்பா, எந்த தப்புமே பண்ண மாட்டேன்பா, தயவுசெய்து நீங்கள் எந்த தப்பான முடிவு எடுத்துடாதீங்கப்பா அப்படிங்கும்போது, ஐயோ என்னம்மா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, என் பொண்ணு நான் நினச்ச மாதிரிக்கு தான் நீ வளரணும், நான் நினச்ச மாதிரிக்கு தான் நான் இனி இருக்கணும், இங்கே உள்ள எல்லா லேடிஸும் சரி என் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அதே மாதிரிக்கு தான் நீங்கள் இருக்கணுமே தவிர உங்கள் இஷ்டத்துக்குன்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு எந்தவித முடிவுமே கிடையாது அப்படிங்கவும், இதை கேட்டதுமே இந்துமதி ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறான் இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது, அப்போ கிருபா சொல்றாங்க, இங்க பாருமா சித்ரா, இந்த சர்டிபிகேட்லாம் இருக்கிறனால தானே நீ படிக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கிற, பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி நினைக்கிற, இப்போ இதை நான் கிழிச்சு போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் நீ ஆசைப்பட மாட்டேல அப்படிங்கவும், இது கேட்டதுமே சுகுணா ஜெயந்தி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதோட பார்த்தோம்னா இந்துமதி ரொம்பவே பேர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சித்ரா கெஞ்ச ஆரம்பிச்சிருந்தாங்க, அப்பா அது மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா அப்படிங்கவும், இல்லைம்மா உனக்கு நான் 2 சாய்ஸ் கொடுக்கேன், இதை நான் கிழிச்சு போடுறதுக்கா இல்லைன்னா நெருப்பில் போட்டு பொசிக்கிறதுக்கா, இது உன்னுடைய முடிவு தான்மா, நீ என்ன சொன்னாலும் இந்த அப்பா செய்வோம்மா அப்படிங்கும்போது, அப்பா நீங்கள் அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்கப்பா, அது மட்டும் கிழிச்சிட்டிங்கன்னா என்னுடைய வாழ்க்கையே போச்சுதுப்பா, தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. சுகுணாவும் சொல்கிறாங்க, என்னங்க இன்னும் போல இந்துமதி கிட்ட அவள் பேசாத மாதிரிக்கு நான் பார்த்துக்கிட்டு தாங்க, நீங்கள் தயவுசெய்து அதை மட்டும் கிழிச்சிடாதீங்க அப்படிங்கவோ, ஓஹோ நீ இப்போ சப்போர்ட்டுக்கு சேர்ந்துக்கிட்டு
வச்சுக்கிட்டியா, அப்போ நான் உடனடியாக பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அந்த நெருப்பை நீ கொளுத்து, நான் வந்து இதை வந்து நான் இஷ்டத்துக்கே நான் நெருப்பு வச்சு நான் கொளுத்திடுறேன், அப்போ அந்த சாம்பல் தானே கிடைக்கும், அதை எடுத்து வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் சித்ரா அதை கேட்டதுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்துமதி வந்து இதை பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்துமதி சொல்கிறாங்க, நான் இந்த சொல்கிறத கேளு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டு நடக்கிறேன், ஆனால் தயவு செய்து இந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் நீ கிழிச்சு போட்டுறாத, தயவு செஞ்சு அதை சித்ரா கிட்ட கொடுத்துரு. அப்படிங்கும் போது என்ன இந்துமதி, உன்னை வந்து இங்கே நான் எதுக்கு கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா, என்னை பற்றி உனக்கு முழுசா தெரியல, அதனால தான் என்னை பற்றி உனக்கு முழுசா தெரியணும்ல, அதுக்காக தான் உன் கண் முன்னாடியே இதை செய்யறதுக்காக நான் வந்து கொடுத்த போறேன், அதையும் நீ பார்த்து ரசிச்சுக்கோ. இந்த கிருபா யாருன்னு சொல்லிட்டு உனக்கு சரியா தெரியல, அதனால தான் உன்னை இந்த ராத்திரி வேலையில உன்னங்க வரவழைச்சி உன் முன்னாடியே உன் கண் முன்னாடியே நான் இதை வந்து கொளுத்த போறேன், இப்போ நீ என்ன செய்வேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதி வந்து சொல்றாங்க, தயவு செய்து நான் சொல்றது கேளு, என்னால சித்ராவோட வாழ்க்கையை நீ நாசம் பண்ணிடாத, நீ இப்போ வந்து சித்ராவுக்கு இந்த தண்டனை கொடுக்கல, என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நீ சித்ராவுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்குற, ஆனால் இதெல்லாம் நினச்சி கண்டிப்பாக நீ ஒரு நாள் நீ வருத்தப்படுவ, உன் பொண்ணோட வாழ்க்கையை நீயே நாசம் பண்ணிடாத, என்ன வந்து பழி வாங்கணும் என்ன தண்டிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு நீ அவளை எதுவும் செஞ்சிடாத, அவள் சின்ன பொண்ணாக்கும், அவள் வாழ்க்கையை எதுவும் நாசம் பண்ணிடாத, நான் சொல்கிறது கேளு, என்ன இருந்தாலும் சரிதான், நீ அவளோட பெத்த தகப்பன் தானே, அவள் உன் பொண்ணு தானே, உன் பொண்ணோட வாழ்க்கையை நீயே இப்படி இருந்து கொளுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, இது நல்லா இருக்குதா என்ன, தயவுசெய்து நான் சொல்கிறது கேளு, அவள் முகத்தை பாரு, அவள் எந்த அளவுக்கு வந்து உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறா, அந்த முகத்தை பார்த்தா வந்து தயவுசெய்து நீ இது விட்டு கொடுத்துரு, நீ இப்போ என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கிருபா வந்து சொல்கிறாங்க, ஓஹோ அந்த அளவுக்கு சித்ராமலை உனக்கு பாசமாமா, அதாவது பெத்த தகப்பன்னா எனக்கு இல்லாத பாசம் உனக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கிருபா கேட்கும் போது அப்போ இந்துமதிக்கு வந்து கோவமாக வருது. அப்போ வந்தோட இந்துமதி பார்த்தோம்னா கிருபாவை போட்டு நேராக அவங்க போகிறாங்க, கிருபா போட்டு பலார்னு போட்டு அடிக்கிறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் கிருபா கிட்ட இருந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அவங்க சித்ரா கிட்ட கொடுக்குறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்துமதி வந்து கிருபாவை அடித்ததுமே கிருபா வந்து அப்படியே அதிர்ச்சியோடு வந்து பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா சுகுணா, ஜெயந்தி, அதாவது திவாகர் எல்லாருமே வந்து அதிர்ச்சியோடு இருக்கவும் அப்போ ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க, இவனுக்கு நல்லா கொடுக்கணும், நம்ம என்னெல்லாம் மனசுக்குள்ளே இவனுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம்னா அது எல்லாத்தையும் நேத்திக்கு வந்து இந்துமதி இன்னைக்கு கொடுத்துட்டா, இவனுக்குலாம் இப்படிப்பட்ட ஆள் தான் இவனுக்குலாம் சரிப்பட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து இந்துமதி கனவு கண்டிருக்காங்க. அப்போ இந்துமதி வந்து நினைக்கிறாங்க, இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நம்மளுடைய சூழ்நிலையும் இப்போ இந்த மாதிரிக்கு இருக்குது, ஆனால் சித்ராவோட சர்டிஃபிகேட்டை எப்படியாவது இவங்ககிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கவும் உடனே கிருபா வந்து பார்க்குறாங்க, என்ன இந்துமதி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, என்னை அடிக்கணும் போல் உனக்கு இருக்குதா, இல்லை இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி அவள் கையில் கொடுக்கணும் போல் உனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ இந்துமதி வந்து அவங்ககிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருந்தாங்க, இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, தயவு செய்து அந்த சர்டிஃபிகேட்டை கிளிக்காமல் அவகிட்ட நீ கொடுத்துரு, இன்னும் அவள் சித்ரா கிட்ட நான் பேசவே மாட்டேன், அவளே என்கிட்ட பேசுறதுக்கு வந்தாலும் கூட நான் அவகிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கிருபா வந்து சித்ராவை பார்க்குறாங்க, என்ன சித்ரா அவள் சொல்கிறதெல்லாம் வந்து நம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சித்ராவும் சொல்கிறாங்க, ஆமாப்பா நானும் இந்துமதி அக்கா கிட்ட பேச மாட்டேன்ப்பா, தயவு செய்து அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா ஜெயந்தியை தான் காட்டுறாங்க. ஜெயந்தி நினைக்கிறாங்க, இவனுக்கெல்லாம் வந்து நல்லாவே வந்து எதுவுமே வராது, இவனுக்கெல்லாம் வந்து கூடிய சீக்கிரமே ஏதாவது நடக்க தான் போகுது, எந்த அளவுக்கு தன்னுடைய பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கிளிக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து மிரட்டிட்டு இருக்கிறான், இவங்களாம் ஒரு மனுஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து திவாகர் வந்து சொல்கிறாங்க, அண்ணா சித்ரா பார்த்தா பாவமாக தானே இருக்குது, அவட்ட அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துடலாமாண்ணா, நம்மளுக்கு வேண்டியது அந்த இந்துமதி தானே, அவளை தானே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நோக்கம், அதனால எவ்வளவு எவ்வளோ தூரம் பழி வாங்கணுமோ அந்த மாதிரிக்கு நீ செய்யினா சர்டிஃபிகேட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது உடனே கிருபா வந்து திவாகர்கிட்ட கேட்குறாங்க, அப்படியாடா நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், நம்மளோட டார்கெட்டு வந்து இந்த நிற்கிறாள் இந்துமதி இவா தான், அதனால வந்து நம்ம சித்ரா கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். சுகுணாவும் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க, என்னங்க தயவு செய்து நம்மளும் சித்ரா வந்து அவகிட்ட பேச மாட்டாங்க, நான் பார்த்துக்கிட்டுதேன், நீங்கள் தயவு செய்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்துமதிக்கு வேற ஒரு தண்டனையை வந்து அவங்க கொடுக்குறாங்க, அது என்ன தண்டனை சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.